சாதி சமூகத்தை தாண்டி ரெண்டு மனுஷங்களுக்கு இடையே வர காதலை ஏன் காதலா பார்க்க முடியல? அது என்ன எதனால நீங்க நாடக காதல்னு டிஃபைன் பண்றாங்க? பையன் வந்து பொண்ணை இழுத்துன்னு போயிடுவான். பொண்ணு நடக்க முடியாதுல்ல, அதனால பையன் இழுத்துட்டு போயிடுவான். ஆனா வந்து பொண்ணு வந்து மயக்கிடுவா. எவ்வளவு ஒரு சின்ன ஒரு கில்ட் எந்த ஒரு நபர்கிட்டயும் நம்ம பார்க்க முடியல. சோ அதுவே இந்த ஆணவ கொலையை விட ஸ்கேரியா இருக்கு. அது இந்த சொசைட்டில நம்ம எப்படி வாழ்றது, அந்த கில்ட்டே இல்லாத ஒரு மனித பிறவிகளா இருக்காங்களே, இவங்களுக்கு மத்தியில எப்படி இந்த சமூகத்துக்குடைய இளைஞர்கள் ஒரு காதலும் இளைஞர்களும் எப்படி சர்வை பண்ண போறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய பயம் வந்து இது வந்து இப்படி அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, தண்டவாளத்துல தானே தலை வச்சுட்டாரு, இவங்களே தூக்கு மாட்டிக்கிட்டாங்க, இப்படி எல்லாமே நீங்க சொல்றீங்க. ஓகே, ஒரு பக்கம் நீங்க சொல்றீங்களே ஆணவ கொலையில இது வராதுன்னு நீங்க சொல்றதுக்கு யாரு? நீங்க டிஃபைன் பண்ணீங்களா? கருவா உருவாகுது பாத்தீங்களா, நம்ம வயிற்றுக்குள்ள ஒரு கரு உருவாகுது இல்லையா, ஒரு சாதி மறுப்பு திருமணம் செஞ்சு ஒரு பொண்ணுடைய கருவில இருந்து கூட அது உருவாகுது. ஆணவ கொலை அப்படிங்கிறது கொலையில நடக்கிற எண்டு கிடையாது. பெண்ணையே மதிக்கல. சோ அவங்களே வந்து ஒரு அப்ரெஸ்ட், விமனே அப்ரெஸ்ட் தான். அப்ப இந்த அப்ரெஸ்டா இருக்கவங்க கிட்ட போய் நீ இன்னொருத்தர அப்ரெஸ் பண்ணும் போது ஒரு பிரிவிலேஜ் கிடைக்கும். ஓகே, நம்மளே வீட்டுல நம்மள யாரும் மதிக்கிறது இல்ல, சரி இப்ப நம்ம இன்னொருத்தவங்களை மதிக்காம போறோம் அப்படிங்கிற ஒரு இந்த அப்ரெஸ் என்னவா ஆகுறாங்க, அப்ரெஸரா மாறுறாங்க. சோ இந்த அப்ரெஸ் வந்து அப்ரெஸரா மாறும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவங்களுக்கு ஓகே நம்ம வந்து பரவாயில்ல இவங்களே எல்லாமே ஹானர் கிரைம்ஸ்குள்ள வரும் அப்படின்றதுக்கு சட்டம் இல்ல. சட்டம் வேணும். ஏன்னா ஹானர் கிரைம் இஸ் a collective consciousல இருந்து வரதுதான் ஹானர் கில்லிங். ஹலோ நீலம் சோஷியல் வியூவர்ஸ், சமீபத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்திய மயிலாடுதுறை ஆணவ கொலை, அதை பற்றியும் ஆணவ கொலைகளை பற்றியும் தனி சட்டம் கொண்டு வரதை பற்றி சட்ட ரீதியான நிறைய விஷயங்களை நம்மளோட பேச வழக்கறிஞர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் திலகவதி தோழர் வந்திருக்காங்க. வணக்கம் தோழர், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன் தோழர். இப்போது தொடர்ந்து ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டே தான் இருக்குது. அதில் போன வருஷம் கவினோட ஆணவ படுகொலை சோஷியல் மீடியாலையும் இன்னும் பல ஊடகங்கள்லையும் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அதிலிருந்தே இன்னும் நம்ம நிறைய பேர் கடந்துடலன்னு நினைக்கிறேன். இந்த நிலையில் மயிலாடுதுறையில் ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆணவ கொலை அப்படிங்கிற சொல்லே இங்கே பிரச்சனையாக இருக்குது. இவங்களுக்கு ஒரு உயிர் போது அதுக்கு பின்னாடி யார் காரணம், என்ன சிஸ்டம் இங்கே பிரச்சனையாக இருக்குது, அதை பற்றி யாரும் டிபேட் பண்ண விரும்பலை. ஆணவ கொலையா, அது சூசைட் தானே சொன்னாங்க. ஆணவ கொலைனா என்ன? ஆணவ கொலைன்ற டேர்ம் எந்த சட்டத்திலையுமே இல்லையே, திடீர்னு நீங்க என்ன ஆணவ கொலைன்னு கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா வந்து இப்படி பேச தயாரா இருக்காங்களே தவிர இந்த ஆணவ கொலையோட ரூட் காஸான சாதி ஒழிப்பை பத்தி பேச தயாரா இல்லை. இப்பயுமே ஆணவ கொலைன்னு நீங்க எப்படி அதை டேர்ம் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்விதான் நம்ம நோக்கி எழுதே தவிர அந்த ஆராய்ச்சிக்குள்ள இறங்குறாங்களே தவிர இங்க ஒரு மனித தன்மையற்ற உயிர் போயிருக்குன்ற ஒரு சின்ன ஒரு கில்ட் எந்த ஒரு நபர்கிட்டயும் நம்ம பார்க்க முடியல. சோ அதுவே இந்த ஆணவ கொலையை விட ஸ்கேரியா இருக்கு. அது இந்த சொசைட்டில நம்ம எப்படி வாழ்றது, அந்த கில்ட்டே இல்லாத ஒரு மனித பிறவிகளா இருக்காங்களே, இவங்களுக்கு மத்தியில எப்படி இந்த சமூகத்துக்குடைய இளைஞர்கள் ஒரு காதலும் இளைஞர்களும் எப்படி சர்வை பண்ண போறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய பயம் வந்து எஸ்பெஷலி இந்த மயிலாடுதுறை ஆணவ கொலைக்கு பிறகு நமக்கு தெரிய வருது. முதல்ல ஆணவ கொலைனா என்னன்ற புரிதல் அவங்களுக்கு கிடையாது. கொலை அப்படிங்கிறத சட்டம் சில விஷயங்கள் சொல்லுது. கொலை அப்படிங்கிறதுல நமக்கு இப்போ கல்பபிள் ஹோமிசைட்னு ஒன்று இருக்கு, மர்டர்னு ஒன்று இருக்கு, இந்த மாதிரி நம்ம லீகல் டேர்ம்ஸ் வந்து பேசலாம். ஆனா கொலை அப்படிங்கிறதும் ஆணவ கொலை அப்படிங்கிறதும் ஒண்ணு கிடையாதுங்கிறதா நம்ம வாதம். இப்போ கொலைக்கு மட்டும்தான் சட்டத்துல வந்து டெஃபினிஷன் எல்லாமே ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஆணவ கொலைக்கு தனி சிறப்பு சட்டம் வேணும்னு நம்ம சொல்றோம், போராடுறோம், சொல்றோம், ஸ்ட்ராங்கா பேசுறோம். அப்படிலாம் எதுவும் கொண்டு வரக்கூடாதுன்றதுல ஆதிக்க சாதியினர் தெளிவா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆணவ கொலை நாங்க எதை மீன் பண்றோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இது ஆணவ கொலை இல்லைன்னு சொல்றீங்க, இது ஆணவ கொலை கிடையாது, இது வந்து இப்படி அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, தண்டவாளத்துல தானே தலை வச்சுட்டாரு, இவங்களே தூக்கு மாட்டிக்கிட்டாங்க, இப்படி எல்லாமே நீங்க சொல்றீங்க. ஓகே, ஒரு பக்கம் நீங்க சொல்றீங்களே ஆணவ கொலையில இது வராதுன்னு நீங்க சொல்றதுக்கு யாரு? நீங்க டிஃபைன் பண்ணீங்களா? ஆணவ கொலைனா என்னன்னு நீங்க டிஃபைன் பண்ணீங்களா? உங்களுடைய ஆளும் வர்க்கம் யாராவது டிஃபைன் பண்ணியிருக்காங்களா?
சட்டம் டிஃபைன் பண்ணியிருக்கா? இங்க ஆணவ கொலை அப்படிங்கிற வார்த்தையை சொல்றதும் அதுக்கான சட்டம் வேணும் அப்படின்னு சொல்றதும் அப்படின்னா என்னன்றத வரையறுக்கிறதும் இங்கு காலங்காலமாக ஆணவ கொலைகளை பார்த்து அதோடு பயணிச்சு அங்க இருக்கக்கூடிய மக்களோட வலிய புரிஞ்ச நபர்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் அதை சார்ந்த மனிதர்களும் தான் இங்க வந்து ஆணவ கொலைனா என்னன்றத டிஃபைன் பண்றாங்க. முதல்ல நீங்க சொல்றதே தப்பு. இது ஆணவ கொலையா இல்லையா அப்படின்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட எந்த டெபினிஷனும் இல்ல. நீங்க எந்த சட்டத்தையும் கொண்டு வரல, எந்த டெபினிஷனும் கொண்டு வரல. அப்ப நீங்க ஒரு விஷயம் ஆணவ கொலையா இல்லையான்னு சொல்ற ரைட் உங்களுக்கு கிடையாது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆணவ கொலை அப்படிங்கிறதுல வந்து வெறும் கொலை அப்படிங்கிறத மட்டும் நீங்க டிஃபைன் பண்ண முடியாது. ஹானர் கிரைம்ஸ், எவிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு தெரியும். எவிடன்ஸ் வந்து ஒரு ஹானர் கிரைம்ஸ்க்கு அகெயின்ஸ்டான ஒரு பில்ல தமிழ்நாடு அரசு கிட்ட கொடுத்துச்சு. இப்ப வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, போராடிக்கிட்டே இருக்காங்க. அதுல அழகா டிஃபைன் பண்றாங்க ஹானர் கிரைம்ஸ்ல என்னெல்லாம் வரும் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணும்போது இந்த மிரட்டுறது, தற்கொலைக்கு தூண்டுறது, தற்கொலை பண்ணிக்கோன்னு ஃபோர்ஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஈவன் குழந்தை வயிற்றுல இருக்கிற குழந்தைய அபார்ட் பண்றது, அவங்கள சார்ந்த சோசியல் மீடியால இதுலலாம் அவங்கள பத்தி போடுறது, இந்த மாதிரி நிறைய அஃபென்சஸ் ஆனர் கிரைம்ஸ் டிஃபைன் பண்ணிருக்காங்க. நீங்க ஒத்துக்க போறீங்களா? இதெல்லாம் ஆனர் கிரைம்ஸ் ஒத்துக்க போறீங்களா? ஒத்துக்க போறது இல்ல. சோ இது ஆணவ கொலையா இல்லையான்னு டிபேட் பண்ற வேலை உங்ககிட்ட கிடையாது. ஓகேவா? சோ அது முதல்ல நம்ம அதுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா அகெயின்ஸ்டா சொல்றேன். ஒரு 2 உயிர் அங்க போயிருக்குன்னா எதுக்காக போச்சு? எக்ஸாம்ல மார்க் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா? இல்ல நீட்டுக்கு எத்தனையோ குழந்தைங்க நீட்னால சாகுறாங்க, சரிங்களா? அதையும் நம்ம நீட் கொலைன்னு தான் சொல்றோமே தவிர நீட் தற்கொலைன்னு நம்ம சொல்ல முன் வரல. இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மர்டர் தான் நம்ம நீட்டை சொல்றோம், சரிங்களா? அதே போலதான் இங்க இருக்கக்கூடிய பசங்க அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு போஸ்ட்மார்ட்டம் வந்தா கூட அதை நாங்க சூசைட்னு சொல்ல மாட்டோம். இது வந்து ஒரு மர்டர், இது சாதிய ஆணவ கொலை, இப்படிதான் நாங்க சொல்லுவோம், இப்படிதான் டேர்ம் பண்ணுவோம். ஏன்னா இதோட பின்னாடி சாதி இருக்கு. அந்த பசங்க விளையாட்டுக்கோ தெரியாமையோ தடுக்கி விழுந்தோ சாகல. இதுக்கு பின்னாடி சாதி தான் அவங்கள கொலை பண்ணிருக்கு. இது சாதிய ஆணவ கொலை, இப்படிதான் நாங்க டேர்ம் பண்ணுவோம். இப்போ ஆணவ கொலையால பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பம் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றப்போ ஃபர்ஸ்டே எஃப்ஐஆர் எடுத்துக்கிறாங்களான்னு கேட்டா இல்லை, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், இது எப்படியாச்சும் முடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு தான் போலீஸ் வந்து பார்க்குறாங்க. அதையும் மீறி அவங்க எஃப்ஐஆர் எடுத்துக்கிட்டா எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ் இதை வந்து இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டியதோ சரிப்படுத்த வேண்டியதோ கவர்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஒரு ஆணவ கொலைவே சூசைடாக நரேட் பண்ணுற மாதிரி சொசைட்டியில் இருக்கப்போ கவர்மெண்ட்டே கேஸ்டஸ்டாக இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது எப்படி இருக்குது? இங்க வந்து என்டையர் சமூகமே கேஸ்டா தான் இருக்கு. இங்க பொது சமூகம்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த பொது சமூகம் வந்து பொதுவான ஸ்டாண்ட் இருக்கக்கூடாது. பொது சமூகம் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிக்கணும். இங்க நான் நடுநிலையா இருக்கேன், பொதுவா இருக்கேங்கிறது ஒரு செத்து போயிருக்காங்க ஒரு சாவு வீட்டுல போய் நான் பொதுவா இருக்கேன் நீங்க பேச முடியாது. நீங்க இங்க செத்தவங்களுக்கு தான் செத்தவங்க பக்கம் நிக்கணும், விக்டிம் பக்கம் நிக்கிறதா நியாயம். அதுதான் அந்த ஸ்டாண்ட் தான் நம்ம எடுக்கணும். மனிதர்களா அந்த ஸ்டாண்டை தான் நம்ம எடுக்கணும். சோ இங்க சமூகமா இருந்தாலும் சரி, அரசா இருந்தாலும் சரி, சில நேரங்கள்ல நீதிமன்றங்களா இருந்தாலும் சரி, காவல்துறைகளா இருந்தாலும் சரி, காஸ்டிஸ்டா இருக்கிறாங்க. ஏன்னா இந்தியா இஸ் அ காஸ்ட் பேஸ்ட் கண்ட்ரி. ஓகேவா? அதனால இங்க இருக்கக்கூடிய அனைத்து சிஸ்டம்லயும் அனைத்து இடங்களிலும் சாதி அப்படிங்கிறது மிக ஆழமாக ஊடுருவி இருக்கு. அதை யாராலையும் மறுக்க முடியாது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல போறோம் அப்படின்னா அது என்ன கேஸா இருந்தாலும், இப்ப ஈவன் இது குறிப்பா சாதிய ரீதியான வழக்குகள்ல நிறைய மக்களுக்கு இந்த மாதிரி SCST பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் இருக்கிறதே நிறைய மக்களுக்கு அவேர்னஸ் இல்லை. அங்கேயும் போய் கட்சிகள், இப்போ தலித் அமைப்புகள் கட்சிகள் போய் அங்க சண்டை போட்டு, இல்ல அந்த மக்களுக்காக பட்டியல் சாதி மக்களுக்காக வேலை செய்யறவங்க போய் அங்க அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்து அவங்க போய் ஃபைல் பண்ணாதான் அப்படிப்பட்ட நிலைமையில தான் அது போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகுது. இல்லைன்னா அப்படியே பேசி முடிச்சு அனுப்புற அசால்ட் கேசஸ்லயுமே அனுப்புற வேலைகள் இங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுல ஆக்ட்ல தெளிவா சொல்றாங்க, டிஎஸ்பி அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ரேங்க்ல இருக்கிறவங்க இதை முதல்ல இன்வெஸ்டிகேஷனே பண்ணக்கூடாது. ஓகேவா? அதுக்கு மேல இருக்கிறவங்க தான் டிஎஸ்பி, அதுக்கு மேல இருக்கவங்க தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராகவே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க பஞ்சாயத்து பண்றது, டீல் பண்றது, ஈவன் நம்ம இந்த தம்பி கேஸ்லயுமே மயிலாடுதுறை கேஸ்லயுமே அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு, முன்னாடி நாள் கம்ப்ளைண்ட் பண்றாரு. SCST ஆக்ட்ல, பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட்ல அழகா சொல்றாங்க, ரொம்ப தெளிவா சொல்றாங்க,
இந்த மாதிரி ஒரு விக்டிம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த விக்டிமோட பாதுகாப்பு அண்ட் விட்னஸோட பாதுகாப்பு, அவங்களை யாருன்னா மிரட்டுறாங்களா, அவங்க மேல ஏதாவது வயலன்ஸ் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இதை எல்லாத்தையுமே கவனிச்சு சென்ஸ் பண்ணி கண்காணிச்சு முழு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையும் அரசும். இப்போ அவங்க அதை பண்ணல. அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. கொடுத்துமே மறுநாள் இப்படி அவங்க வந்து ரெண்டு பேர் வந்து இறந்து கிடக்குறாங்கன்னா இதுக்கு அரசும் காவல்துறையும் நிச்சயமா பொறுப்பு. அப்படிதான் சட்டம் சொல்லுது. நீ தான் பாத்துக்கணும், உன் பொறுப்பு அது. உன்னை நம்பி ஒரு விக்டம் வராங்கன்னா எதுக்காக வராங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கார விளையாட்டுக்கு வர மாட்டாங்க. அவ்வளோ எக்ஸ்ட்ரீமா அங்க மிரட்டல் நடந்திருக்கு, அசால்ட் நடந்திருக்கு, குறிப்பா அசால்ட் நடந்திருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க? தூக்குல தொங்கிருக்காங்க. இன்னைக்கு நைட்டு அசால்ட், இன்னைக்கு முன்னாடி நாள் அசால்ட் நடக்குது, மறுநாள் தூக்குல தொங்குறாங்க. இதை எப்படி நீங்க என்னன்னு புரிஞ்சுக்குவீங்க? மனசொடிஞ்சு போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க புரிஞ்சுக்குவீங்க? அதுல ஒரு ஃபோர்ஸ் இல்லையா? அதுல நீங்க வந்து அவங்கள தூண்டலையா? இப்ப இதுல ஒரு கான்ஸ்பிரசி இல்லையா? இப்ப ஆணவ கொலைகள் பொறுத்த வரைக்கும் ஏன் நம்ம அதை சராசரி கொலையா பார்க்க முடியாதுன்னா, ஆணவ கொலை அப்படிங்கிறது ஒரு தனி நபர் மேல நடக்கக்கூடிய கொலை கிடையாது, ஒரு கூட்டு சதி, ஒரு கான்ஸ்பிரசி. அது ஒரு குடும்பம், அப்புறம் வந்து அந்த ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் அந்த ஊரு கிராமம் எல்லாருமா சேர்ந்து நம்ம வீட்டு பொண்ணை எப்படி அவன் தொடலாம், வெட்டிரு, அவளையும் வெட்டிரு, இதுதானே ஆணவ கொலை, இதுதானே பண்றாங்க. அப்ப அது கொலை. அந்த எண்ட்ல வந்து இவங்க கையால அது கொன்னாலும், அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி தூக்குல தொங்க விட்டாலும், அல்லது தற்கொலைக்கு தூண்டினாலோ எல்லாமே அது ஆணவ கொலை தான், கான்ஸ்பிரசி தான், அதுல இருக்கக்கூடிய ஹானர் கிரைம்ஸ் தான். இதுல என்ன உங்களுக்கு பெரிய வித்தியாசம் வந்துருச்சு? கொலை தற்கொலைன்னு வந்து டெபினிஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஜாதிய ஒழிக்க உங்களுக்கு துப்பு இல்ல. இது ஆணவ கொலையா தற்கொலையா? ஜாதியை விட்டு வெளில வர துப்பு இல்ல. இவ்வளவு பெரிய மோசமான ஒரு சிஸ்டம்ன்ற அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அறிவு இல்ல. ஆனா வந்து எங்களுக்கு டெபினிஷன் எடுத்துட்டு இருப்பீங்க. இது கொலை, இது தற்கொலைன்னு சொல்லி நீங்க டெபினிஷன் எடுத்துருவீங்க. அதெல்லாம் நீதிமன்றம் பார்த்துக்கோ, உங்க வேலை கிடையாது. இது என்னது, இதை பண்ணது யாரு அப்படிங்கறது எல்லாமே நீதிமன்றம் பார்த்துக்கும். இதுல ஒரு நடந்திருக்கு, 2 பேர் இறந்துருக்காங்க, 2 டெட் பாடிஸ் அங்க அப்படி இருக்கு. உங்களுக்கு மனசாட்சி இல்லாம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. தனி சட்டம் கொண்டு வரதை பத்தி பல வருஷமா போராடிட்டே தான் இருக்கோம். அது போராட்டங்கள் நடக்கிறப்பவே ஆணவ கொலைகளும் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. ஆனா சட்டம் வந்து கொண்டு வரவே இல்லை. இது வந்து ஏன்னா பெரும்பாலும் வந்து ஆணவ கொலைகள் வந்து தலித் மக்களுக்கு தான் நடக்குது. ஸோ தலித் மக்கள் உயிர் தானே போனா போட்டோம் அப்படின்னா, இல்லை த சோ கால்ட் ஹை காஸ்டோட ஓட்டு பிரிஞ்சிடும்ன்றதுனால இந்த அரசியல்வாதிகள் இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? ரெண்டுமே. இங்க வந்து ஒடுக்கப்படக்கூடிய மக்கள் இருக்காங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, அதுல ஒடுக்கப்பட்ட சாதி இருக்கு, ஒடுக்கப்பட்ட பாலினம் இருக்கு. இதையெல்லாம் இவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, அவங்க எல்லாம் இருக்கிறதும் அவங்களுக்கு அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸையும் அவங்க கண் விழிச்சு பார்க்க மாட்டாங்க. அவங்களோட உரிமைகள், அதாவது இங்க ஒடுக்கப்படுற மக்களுடைய குரல் கேட்கறது இல்லை, கேட்கப்படுவது இல்லை. அவங்க எவ்வளவு சத்தமா பேசாலும் இவங்க காதை மூடிக்குவாங்க. சோ அவங்களோட குரலே கேட்கப்படுறது இல்லை. அவங்களோட பலிகளோ இறப்போ மரணமோ அமைதியோ நிச்சயமா கேட்கப்படாது. அவ்வளோ போராட்டம் பண்ணி, அவ்வளோ வந்து எங்களுக்கு இது வேணும், நாங்க இப்படி ஒடுக்கப்படுறோம், எங்க மேல இப்படி ஒரு வன்முறை நடக்குதுன்னு சொல்லி ரோட்ல இறங்கி போராடி கதறி எல்லாமே பண்றாங்க. அதையே இவங்களால கேட்க முடியல. அவங்களுடைய அமைதியோ அவங்களுடைய இறப்போ அவங்க மேல நடக்கக்கூடிய இந்த 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 விஷயங்களுக்கெல்லாம் வந்து கள்ள மௌனங்கள் தான் இங்க நம்ம சாட்சியா பார்த்துட்டு இருக்கோம். அதனால தலித் மக்களுடைய உயிரும் மதிப்பும், they don't value their lives first of all. அந்த உயிரை ஒரு உயிரா பாக்குறது இல்ல. ஏன்னா அந்த உயிரை உயிரா பாக்குறதுக்கான ஒரு சூழலை சமூகம் அவங்களுக்கு அதை வந்து அது ஒரு உயிர் தான் அப்படிங்கிறதே அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க வந்து மதிக்கிறதுக்கான ஒரு ஃபேமிலில இருந்து வரல. யாருமே ஃபேமிலி என்ன சொல்லி கொடுக்குது? இவங்க இந்த மக்கள், இவங்களை இப்படிதான் வச்சுக்கணும், இங்கதான் அவங்க இருக்கணும், அவங்களுக்கு பொண்ணு கொடுக்க கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது, கல்யாணத்துக்கு கூப்பிடக்கூடாது. இப்படி ஒரு ஃபேமிலியோட இந்த மாதிரி ஒரு மோசமான வேல்யூஸ்ல இருந்து வரக்கூடிய அவுட்கம் எப்படி இருக்கும்? அவங்க எப்படி அவங்க ஆட்சியாளர்களா மாறினாலும், அதிகாரிகளாக மாறினாலும், அரசு அலுவலர்களாக மாறினாலும் அவங்க அதே மோசமான கேவலமான வேல்யூஸை உள்வாங்கின சராசரி மனிதர்கள். அப்போ அவங்களோட தலித் மக்களோட உயிரை அவர்கள் உயிராவே பாக்குறது இல்லை ஒண்ணு. அண்ட் நீங்க சொல்ற மாதிரி நிச்சயமா ஓட் பேங்க், இப்போ எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஓட்டு வங்கிய உள்வாங்கினது. அப்ப அந்த ஓட்டு வங்கி நிச்சயமா நமக்கு வந்து யாரோட ஓட்டு முக்கியம், அதுல வெறும் கவுண்ட் மட்டும் கிடையாது. இவங்க அதிகமா இருக்காங்க, இவங்க கம்மியா இருக்காங்கன்னு கவுண்ட் மட்டும் இல்ல, யார்கிட்ட நிறைய ரிசோர்ஸ் இருக்கு அது முக்கியம் இல்ல. கவுண்டை விட ஓகே இவங்களோட ஆதரவுனால எனக்கு என்ன பலன் கிடைக்கும், இவங்களுக்கு எவ்வளவு கான்டாக்ட் இருக்கு, இவங்க கிட்ட எவ்வளவு ரிசோர்ஸ் இருக்கு, இதெல்லாமும் இருக்கு. இந்த 2 விஷயத்திலயும் பாத்தீங்கன்னா
இங்க யாருடைய ஆதரவு இவங்களுக்கு தேவை? இந்த எதுவுமே இல்ல, எதுவுமே அற்ற, எந்த ஒரு ரிசோர்ஸும் இல்லாத, கான்டாக்ட்ஸ் இல்லாத, ப்ரிவிலேஜ் இல்லாத ஒரு மக்களோட உயிரையும் மக்களோட ஓட்டையும் விட இதெல்லாம் அதிகமா இருக்கிற ப்ரிவிலேஜ், காசு, கான்டாக்ட்ஸ், ரிசோர்ஸ் இதெல்லாம் அதிகமா இருக்கக்கூடிய மக்களுடைய ஓட்டுக்கள் அல்லது ஆதரவு இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தேவை அப்படிங்கறதை யாரோட மறுக்க முடியாது. ஸோ தோழர், ஆணவ கொலைகள் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறீங்க? இது ரொம்ப முக்கியமான கேள்வியா நான் பாக்குறேன். ஆணவ கொலைகள் வந்து ஒரு கத்தியிலேயோ, ஒரு தூக்கு கயிறுலையோ, ஒரு தண்டவாளத்திலேயோ, கிணத்துக்குள்ளேயோ, இல்ல ஒரு தீயிலையோ ஆரம்பிக்கிறது இல்லை. ஆணவ கொலை நீங்க ஒரு கருவா உருவாகுது பாத்தீங்களா, நம்ம வயிற்றுக்குள்ள ஒரு கரு உருவாகுது இல்லையா, ஒரு சாதி மறுப்பு திருமணம் செஞ்சு ஒரு பொண்ணுடைய கருவில் இருந்து கூட அது உருவாகுது. ஆணவ கொலை அப்படிங்கிறது கொலையில நடக்கிற எண்டு கிடையாது. அது நம்மளுடைய நாம கருவில் இருக்கும் போதே நம்மளுடைய சமூகம் நமக்கு என்ன சிந்தனைகளை ஊட்டுது, நம்ம பள்ளிக்கூடத்துல என்ன கத்துக்கிறோம், சினிமாக்கள்ல என்ன பாக்குறோம், சுத்தி நம்மளோட குடும்பம் நமக்கு என்னத்தை சொல்லி கொடுக்குது, இங்க இருந்து ஆணவ கொலை ஸ்டார்ட் ஆகுது. கல்யாண பத்திரிகையில நம்ம குடும்பத்தோட பேர் பக்கத்துல ஜாதி பேர் போடுறாங்க, அங்க ஆரம்பிக்குது ஆணவ கொலை. இவங்க நம்ம ஆளுங்களான்னு கேக்குறீங்க பாத்தீங்களா, ஒரு பொண்ணு மாப்பிள்ள பார்க்கும்போது என்ன ஆளுங்க, அங்க ஆரம்பிக்குது. உன் வீடு எங்க இருக்கு, இந்த ஊர்ல உன் வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு, இவங்க ஊரா இல்ல இவங்க ஊர் இல்லையா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு அனலைஸ் பண்றாங்கல்ல, அங்க இருக்கு ஆணவ கொலை. ஆணவ கொலை அப்படிங்கிறது தினசரி நம்ம வாழ்க்கையில சிந்தனைகளா எல்லாரோட மைண்ட்லயும் இருக்கு. அதோட இறுதி வடிவம் ஒரு மரணத்துல, ஒரு கொலையில நிகழுதே தவிர ஆணவ கொலை அப்படிங்கிறது அந்த எண்டுல இல்ல. ஆணவ கொலை டெய்லி நம்மளோட இன்டென்ஷன்ல இருக்கு. டெய்லி இப்போ ஒரு பாத்தீங்கன்னா, ஒரு பையன் பேசுறாரு, எங்க அக்கா வந்து லவ் பண்ணா வெட்டிடுவேன், பப்ளிக்கா சொல்றாரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கும் அப்படின்னா அங்க இருக்கு ஆணவ கொலை. அது வந்து அவங்க மேல, அது வந்து பிசிக்கலா ஒருத்தவங்க சாகுறதுல இல்ல, அவங்க சாகணும்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல. இவ பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இந்த வயசுல என்ன அவனுக்கு அந்த பொண்ணு கேக்குது, சாவட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அங்க இருக்கு ஆணவ கொலை. அதை பத்தி பேசுற எல்லாருமே ஆணவ கொலை பண்றவங்க தான். ஆணவ கொலை பொட்டென்ஷியல் ரேபிஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இவங்க எல்லாம் பொட்டென்ஷியல் மர்டரர்ஸ், இவங்க எல்லாம் பொட்டென்ஷியலா ஹானர் கில்லிங் பண்றவங்க. ஆணவ கொலை இந்த நடந்த இதை வந்து ஆதரிக்கிறவங்க, நியாயப்படுத்துறவங்க, விக்டிம் பிளேமிங் பண்றவங்க எல்லாருமே பொட்டென்ஷியலான ஹானர் கில்லர்ஸ் அவங்க எல்லாமே. ஸோ அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க சொன்ன மாதிரி விக்டிம் பிளேமிங் பத்தி நம்ம பேசுறப்போ, இப்போ வந்து முன்னாடி ரேப்பு, அசால்ட்டு எது நடந்தாலுமே வந்து பெண்ணை தான் வந்து குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க. அவன் ஏன் அப்படி ட்ரெஸ் போட்டா, அவன் ஏன் அங்கே போனா. இப்போ வந்து ஆணவ கொலைகள் வரைக்கும் அந்த விக்டிம் பிளேமிங்கை கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த சாதியவாதிகளோட சாதி திணிப்போ இல்லை குடும்பமானத்தையோ ஒரு பெண்கிட்டயே தான் வச்சிருக்காங்க. அது நீங்க என்னவா பாக்குறீங்க? அது இவங்களுக்கு பெண் வந்து பெண்ணுக்கு விருப்பமா இருந்தாலும் இல்லைனாலும் பெண் தான் இங்க சாதி ஊடகம். பெண்ணுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பெண் தான் சாதி ஊடகம். இங்க பெண் இல்லைன்னா இவங்களால சாதி கடத்தவே முடியாது. அதே போல பெண் துணிஞ்சிட்டானா இங்க சாதியே இருக்காது. ஸோ இங்க வந்து ஃபோக்கஸ் அண்ட் அந்த மீடியமா வந்து யார் இருக்காங்கன்னா பெண் உடல், பெண்ணுடைய அந்த இனப்பெருக்கம், பெண்ணுடைய அந்த குழந்தை பெத்துக்கிற அந்த எபிலிட்டி இருக்கு இல்லையா, இதன் மூலமா தான் ஒரு விஷயமா கடத்தப்படுது. குறிப்பா பெண் வந்து இந்த சாதியை உள்வாங்குறாங்க. என்ன சொன்னாலும் நம்ம ஆண்கள் என்ன சொன்னாலும் சரியாதான் இருக்கும் நம்பும் போது நாம அவங்க சொல்ற எல்லாத்தையும் நம்புறோம். நீ இப்படி ட்ரெஸ் பண்றதான் கரெக்ட், நீ இப்படி இருக்கிறதான் கரெக்ட்னு சொல்லும் போது நீ அவங்கள உள்ள சேர்க்க கூடாது, அவங்களுக்கு நீ போய் வெளியே தண்ணி கொடு, தண்ணி அப்படி ஊத்து, அவங்கள உள்ள உட்கார வைக்காத, என்னன்னு பேசிட்டு அப்படியே அனுப்பு, இதை எல்லாத்தையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எதையுமே பெண்களை வந்து ஒரு பகுத்தறிவோட சிந்திக்கவே இந்த சமூகம் விடல, சாதிய சமூகம் குறிப்பா விடல. அப்ப அந்த சாதிய சமூகம் பெண்ணை தன்னுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியா பாக்குது. முதல்ல பெண்ணையே அவங்க மதிக்கல. சோ அவங்களே வந்து ஒரு அப்ரெஸ்ட், விமனே அப்ரெஸ்ட் தான். அப்ப இந்த அப்ரெஸ்டா இருக்கவங்க கிட்ட போய் நீ இன்னொருத்தர் அப்ரெஸ் பண்ணும் போது ஒரு ப்ரிவிலேஜ் கிடைக்குது. ஓகே, நம்மளே வீட்டுல நம்மள யாரும் மதிக்கிறது இல்ல, சரி இப்ப நம்ம இன்னொருத்தவங்களை மதிக்காம போறோம் அப்படிங்கிற ஒரு இந்த அப்ரெஸ் என்னவா ஆகுறாங்க, அப்ரெஸரா மாறுறாங்க. ஸோ இந்த அப்ரெஸ் வந்து அப்ரெஸரா மாறும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவங்களுக்கு ஓகே நம்ம வந்து பரவாயில்ல இவங்களை விட அங்க மேலா இருக்கும். ஆனா அவங்களுக்கு தெரியாது, அவங்க வெறும் ஆப்ஜெக்ட்ஸ், சாதியை கடத்தக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்ஸா மட்டும்தான் இருக்காங்க. இப்போ இவங்க பெண்கள் சொல்றாங்க இல்லையா, இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இயக்குனர் மோகன்ஜி, நான் டைரக்டா அவர் சொல்றதை நான் சொல்றேன்.
16 வயசு பொண்ணை வந்து உன் வீட்டு பொண்ணை லவ் பண்ணா நீ சும்மா இருப்பியா? உன் வீட்டு பொண்ணுல இப்படி நடந்தா சும்மா இருப்பியா? நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், நீங்க வந்து இவ்வளவு நாளா கலாச்சாரம்ன்றீங்க, இவ்வளவு நாளா முற்போக்கு சாரி உங்களை முன்னோர்கள் சொல்றீங்க. முன்னோர்கள் என்ன பண்ணாலும் கரெக்ட். உங்க முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? 6 வயசு 7 வயசு பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. முன்னோர்களை திட்ட ரெடியா இருக்கீங்களா? எங்க முன்னோர்கள் கேவலமானவங்கன்னு சொல்ல ரெடியா இருக்கீங்களா? இல்ல. அப்போ உங்க முன்னோர்கள் கல்யாணம் பண்ணி வச்சப்போ நீங்க அமைதியா இருந்தீங்க. வயசுக்கு வராத இப்பயாச்சும் போக்சோ எல்லாம் வந்திருக்கு சரிங்களா? போக்சோ என்னென்ன சொல்லுது அப்படிங்கறதெல்லாம் பேசுறாரு அவர். இதெல்லாம் போக்சோல அப்படின்னு சொல்றாரு. ஓகே, வயசுக்கு கூட வராத குழந்தைங்களை அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போ இப்ப வரைக்கும் நீங்க வந்து அதை அப்ஜெக்ட் பண்றீங்களா? சொல்றீங்களா எங்க முன்னோர்களுக்கு அறிவு கிடையாது, இதெல்லாம் தப்பு, என் கலாச்சாரம் ஒரு சீரழிவு கலாச்சாரம், குழந்தைங்களை வந்து இப்படி 5-6 வயசுல திருமணம் பண்ண கலாச்சாரம் சொல்வீங்களா? சொல்ல மாட்டீங்க. சரி, ஓகே, இப்படி நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்க, குழந்தை திருமண தடுப்பு சட்டம் வந்துச்சு, அதை ஒழிக்கணும்னு சொன்னாங்க. ஓகேவா? இப்போ அதுல எஃப்ஐஆர் யார் மேல அதிகமா ரெஜிஸ்டர் ஆகுதுன்னா பேரண்ட்ஸ் மேல. இப்ப யாரு பசங்களை 18 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணி வைக்கிறது? யாரு? பேரண்ட்ஸ். நீங்க இவங்க கேட்கறால 16 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு வந்து நீ உன் வீட்டுல வந்து இப்படி பண்ணுவியா? 16 வயசுக்குள்ள இன்னைக்கும் 14-15 வயசுல ஒவ்வொரு சைல்டு யூனிட்லயும் போய் அவரை பார்க்க சொல்லுங்க. எவ்வளவு சைல்டு மேரேஜஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, அதை பண்ணினது யாரு? பையன் வீட்டுல வந்து பண்றாங்க. நீங்க சொல்ற நாடக காதல்ன்றீங்க. ஓகேவா? அவங்க வீட்டுல இருந்து வந்து கூட்டு போய் பண்றாங்களா? அவங்க சொந்த பேரண்ட்ஸ் பண்றாங்க. எதுக்கு பண்றாங்க? இதுக்கு அறிவே வந்துடக்கூடாது, யாரையாவது காதலிச்சிட போதுன்னு அவசரமா பண்ணி வைக்கிறாங்க. சரிங்களா? இப்ப இப்படி ஒரு நரேட்டிவ் இருக்கு. எனக்கு புரியல. ஒவ்வொரு சென்டென்ஸுமே அவர் பேசுறது அவ்வளவு கான்ட்ரடிக்டரியா இருக்கு. ஒரு 2 உயிர் போயிருக்கு. நமக்கு வந்து ஒரு போக்சோ கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. போக்சோ வந்து என்னன்னா காதல் பத்தி போக்சோ சொல்லல. செக்ஷுவல் குழந்தைங்க அது சின்ன பசங்களா 2 பேரும் அண்டர் 18 இருந்தா கூட அஃபென்ஸ் சொல்லுது. 2 பேருக்குள்ள எந்த விதமான செக்ஷுவல் பரிமாற்றங்கள் ஆகும், செக்ஷுவல் இன்டென்ஷனாக பாலியல் உணர்வுகளை தூண்டும் வகையில நடந்துக்கக்கூடிய விஷயங்களை சொல்றாங்க. இவங்க விஷயத்துல அப்படி நடந்திருக்கிறதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? அவங்கள்ட்ட எவிடன்ஸ் இருக்கா? எப்படி 2 பசங்களை நீங்க ஜட்ஜ் பண்ணுவீங்க? அப்போ உங்க சிந்தனைகள் எவ்வளவு கேவலமா இருக்கு. இது எப்படி போக்சோ இதுன்னு சொல்ற எல்லாருமே, இது போக்சோல வரும்னு சொல்ற எல்லாருமே அவ்வளவு கேவலமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள இந்த பசங்களை பாக்குறீங்க நீங்க. இவங்க வந்து செக்ஷுவலி இவங்க இன்வால்வ் ஆயிருப்பாங்க, அப்பதானே போக்சோ வரும். அப்ப எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் வருது? உன் வீட்டு பசங்களா இருந்தா இப்படி லேபிள் பண்ணுவியா? இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கீங்களா, உங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டு பசங்களா இருந்தா இப்படி லேபிள் பண்ணுவீங்களா? போக்சோ அப்படின்னு சொல்வீங்களா? வெளியில வந்து சொல்வீங்களா? எப்படி அந்த பசங்களை நீங்க அப்படி சொல்ல முடியும்? அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு, அதாவது இவங்களே வந்து இவங்களுக்கு நினைச்சா கலாச்சாரம், இவங்க நினைச்சா 7-8 வயசுல கல்யாணம் பண்றது கலாச்சாரம், கரெக்ட். இவங்க நினைச்சா அதே போல இவங்க நினைச்சா 17 வயசு 19 வயசுல காதலிக்கிறது கலாச்சார சீரழிவு. சரி, 24-25 வயசுல கல்யாணம் பண்றதும் கலாச்சார சீரழிவு, சாதி மறுப்பு கல்யாணம் பண்றதும் கலாச்சார சீரழிவு, நாங்க வெட்டுவோம். அப்போ இவங்க வந்து இவங்களோட சௌகரியத்துக்கு சட்டத்தையும் கலாச்சாரத்தையும் மாத்தி மாத்தி பயன்படுத்தி இறுதியா எண்ணத்தை கொண்டு வர ட்ரை பண்றாங்கன்னா சாதிய அடக்குமுறைகள் இவங்களுக்கு இருக்கணும். அதுல அவங்களே அழிஞ்சு போனா கூட எனக்கு கீழே ஒரு சாதி இருக்கணும். இதுதான் வந்து கிரேடட் இன்இக்வாலிட்டின்னு சொல்லிட்டு டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்றாரு. அவங்களுக்கு கீழே ஒரு ஜாதி இருக்கணும். அதுதான் எனக்கு கம்ஃபர்ட். அதை நான் என்ன பண்ணாலும் வந்து நான் இந்த இன்இக்வாலிட்டி, இந்த கிரேடட் இன்இக்வாலிட்டியை நான் பாதுகாப்பேன். மேல இருக்கிறவங்க தான் பாதுகாக்கணும். அதுக்கு கீழே நான் கடைசியா எவ்வளவு கீழே போனாலும் எனக்கு கீழே ஒருத்தவங்க இருக்கணும். அதுதான் என்னுடைய கேவலமான மனித மூளை வந்து எனக்கு சொல்லுது அப்படிங்கிறத வந்து இவங்க சொல்றாங்க இல்லையா, வெளிப்படையா சொல்றாங்க இல்லையா. இதையெல்லாம் தான் நம்ம ஆணவ கொலைன்னு சொல்றோம். ஆணவ கொலைங்கிறது இறப்புல முடிகிறது கிடையாது. ஆணவ கொலைங்கிறது இறப்புல துவங்குவதும் கிடையாது. உங்களோட சிந்தனைகள்ல தான். அந்த சிந்தனைகள் யாரு இவங்க எல்லாம் பார்க்க வேணாம். அப்படியே போய் பாருங்க சோசியல் மீடியால யாரெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி கேவலமா பேசுறாங்களோ அவங்களையும் பாருங்க, யாரெல்லாம் வாயவே தரக்குலையோ அவங்களையும் பாருங்க. 2 பேரையும் பார்க்கணும். கேவலமா பேசுறவங்களை மட்டும் நம்ம பாத்துட கூடாது. என்னடா இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், அப்படி பேசிட்டு இருக்கான்னு மட்டும் பார்க்க கூடாது. யாரெல்லாம் பேசணுமோ, யாரெல்லாம் பேசக்கூடிய இடத்துல இருக்காங்களோ, யாரெல்லாம் இதை பத்தி பேசுறியோ, யாரெல்லாம் கள்ள மௌனம் சாதிக்கிறாங்களோ அவர்களையும் கண்டறியணும். ஒவ்வொரு ஆணவ படுகொலையிலையும் அவங்களோட ஸ்டாண்ட் என்ன, சாதியை சார்ந்து அவங்களோட ஸ்டாண்ட் என்ன நம்ம பாத்துடலாம். ஸோ நாடக காதல் பத்தி பேசணும் இல்லையா தோழர்.
இந்த கேஸுக்கு அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் நம்ம படித்தோம். பாவம் நாடக காதல்னால ஒரு பொண்ணு உயிரே பலியாயிருச்சு அப்படி இப்படின்னு. சாதி சமூகத்தை தாண்டி 2 மனுஷங்களுக்கு இடையே வர காதலை ஏன் காதலா பார்க்க முடியல? அது என்ன, எதனால நீங்க நாடக காதல்னு டிஃபைன் பண்றாங்க? ஏன்னா இவங்களுக்குலாம் காதல்லாம் என்னன்னே தெரியாது. காதல்லாம் என்னன்னு தெரியாது, காதலிக்கிறதுனா என்னன்னு தெரியாது. அத்தை பையன் மாமா பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிற கல்ச்சர்ல வந்து காதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. அப்போ யாராவது காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா இது என்ன காதல், காதல்லாம் என்னது அது அப்படிதான் என்ன, அது வந்து நாடகம் பண்ணி அவங்களை வளைச்சி போடுறது, இவங்களை இழுத்துட்டு போறது, இவங்களை வந்து மயக்குறது, இவங்களை வந்து அட்ராக்ட் பண்றது, ஜீன்ஸ் பேண்ட் கூலர்ஸ் போட்டு அட்ராக்ட் பண்றது. ஏன்னா அவங்களுக்கு காதல்லாம் என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு வந்து ஒரு இயற்கையான இணை தேர்வு அப்படிங்கிறது ஒரு உயிரினத்துக்கே உண்டான இயற்கையான செயல். காதல் தான் இயற்கை. நீங்க பண்ணி வைக்கிறீங்க பாத்தீங்களா, புடிச்சு புடிச்சு 2-3 பேரை நீங்களா செட்டு சேர்க்கிறீங்க பாத்தீங்களா, இது வந்து இயற்கையே கிடையாது. நீங்க பண்ணி வைக்கிறது இயற்கை கிடையாது. அப்போ இயற்கையான ஒரு காதலை நீங்க எப்படி தடுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் நீ நாடக காதல் சொல்றீங்க, என்ன நடந்தாலும் நாடக காதல், சரி ஓகே. இந்த நாடக காதல் பண்றாங்கன்னா யாரை கேவலப்படுத்துறீங்க? பொண்ணுங்களை கேவலப்படுத்துறீங்க. இப்ப பெண்கள் வந்து ஓகே ஜீன்ஸ் போட்டு யார் வந்தாலும் பின்னாடி போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, கண்ணாடி போட்டு யார் வந்தாலும் பின்னாடி போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்ப பெண்களை இதை விட யாரா கேவலப்படுத்த முடியுமா? எதுக்கு அப்படி கேவலப்படுத்துறீங்க? நாடக காதல்னா நாடக காதல்ல நாடகம் எங்க இருந்து வந்துச்சு? கல்யாணத்துல நடக்காத நாடகமா காதல்ல நடக்குது? இன்னைக்கு எவ்வளவு பெண்கள் வந்து வரதட்சணை கொடுமையினால கொலை பண்ணப்படுறாங்க, எவ்வளவு பெண்கள் வந்து கல்யாணம் பிடிக்காம செத்து போறாங்க, எவ்வளவு ஆண்கள் கொல்லப்படுறாங்க. ரீசன்ட் டைம்ஸ்ல போய் பாருங்க. நீங்க பண்ற கல்யாணம் தான் நாடகமா இருக்கு. ஓகேவா? அப்போ காதலிச்சு விருப்பப்பட்டு கல்யாணம் பண்றத சட்டம் அங்கீகரிக்குது. நீங்க ஏன் தடுக்கிறதுக்கு? எனக்கு ரைட் இருக்கு. காதலிக்கவும் பிடிச்சவங்களை திருமணம் பண்ணிக்கவும் ரைட் இருக்கு, சட்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு ரிலீஜனுக்குமே பர்சனல் லா இருக்கு, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் இருக்கு. உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? உங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கிறது தான். இது இல்லாம போயிட்டா நம்ம வந்து ஈஸியா இது தப்புன்னு சொல்லி பண்ணிடலாம். இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கிறது தான் இவங்களுக்குலாம் பிரச்சனை. ஸோ இங்க நாடக காதல் அப்படிங்கிறது தான் நாடகமான ஒரு டேர்ம். அப்படி ஒரு டேர்ம் கிடையாது. நாடகம் பண்ணிலாம் காதல் வந்து அதுவும் காஸ்ட் இன்டர் காஸ்ட்ல வந்து நான் நாடகம் பண்ணி ஒருத்தவங்களை போய் மயக்க போறேன்ற அஜெண்டாவோட தான் மனுஷன் வாழல. உங்க சமூகத்து பசங்களை படிக்க சொல்லுங்க, வேலைக்கு போக சொல்லுங்க. நம்ம எல்லாம் எவ்வளவு சுரண்டப்படுறோம்னு யோசிங்க. சோ அப்போ உங்களுக்கு நமக்கு உணவு பத்தியும் நம்மளோட உடை பத்தியும் நம்மளுடைய வளர்ச்சி பத்தியும், நம்ம பசங்க இங்க எவ்வளவு நசுக்கப்படுறாங்க, நம்மளோட கல்வி உரிமை பறிக்கப்படுது, இன்னைக்கு எவ்வளவு வறுமையில இருக்காங்க, இத பத்தி யோசிங்க. இத பத்தி யோசிச்சு இளைஞர்களை எஜுகேட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஆல்ரெடி ஓகே ஒரு சமூகம் வந்து இங்க ஒடுக்கப்பட்டிருக்கு, அவங்க கஷ்டப்பட்டு கல்வியோட அருமை தெரிஞ்சு படிச்சு ஒரு இடத்துல போய் நிக்கிறாங்க. கவின் மாதிரி ஒரு பையனையே வந்து உங்களுக்கு வந்து ஆணவ கொலை பண்ணுவீங்க அப்படின்னா என்ன உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும்? அவர் வந்து நாடக காதல் பண்ணி என்ன பண்ண போறாரு? சோ இதெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டீங்க. உங்க சமூகத்து பசங்களை படிக்க வைங்க, வேலைக்கு போக வைங்க. கல்வியோட மகத்துவம், கல்வி வந்து எவ்வளவு பறிக்கப்பட்டுச்சு, எவ்வளவு புறக்கணிக்கப்பட்டுச்சு, இதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு தலித் இளைஞர்கள் படிக்கிறாங்க, அவேர்னஸ் கொடுக்கப்படுது. அவங்க எல்லாம் வந்து ஏதோ ஒரு இடத்துல முன்னேறணும்னு ஆர்ட் மூலமாவோ கல்வி மூலமாவோ ஏதோ வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள பிடிச்சி நாடக காதல் பண்றேன்னு சொல்லி அது எல்லாமே காஸ்ட் மென்டாலிட்டி. இவங்க எல்லாம் வளர்றாங்க. இவங்கெல்லாம் ஒருத்தவங்க கிட்ட ஒரு பொண்ணு அட்ராக்ட் ஆகுதுன்னா எதுக்கு ஆகுது? அவங்க கிட்ட ஏதோ இருக்கு இல்லையா, கல்வி இருக்கலாம், இல்ல அவங்க வந்து என்ன அன்பு இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. அந்த அது என்ன இல்லைன்னு பாருங்க. எதுக்கு சும்மா போய் நாடக காதல் ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ரொம்ப சீப்பான ஒரு விஷயம். சீப் நாடக காதல் சொல்றதே வந்து ரொம்ப சீப்பான விஷயம். பையன் எஸ்சியா இருக்க பட்சத்துல பொண்ணு வந்து ஏதோ ஒரு இடைநிலை சாதியை சேர்ந்தவங்களா இருந்தா இந்த பையன் வந்து ஜீன்ஸ் போட்டு கூலர்ஸ் போட்டு நாடக காதல் பண்றான்ற பேச்சு வருது. இதுவே வயசு வசால பொண்ணு எஸ்சியா இருந்து அந்த பையன் வந்து இடைநிலை சாதியா இருக்க பட்சத்துல பொண்ணு வந்து எப்படி நாடக காதல் பண்றா அப்படின்றத டிஃபைன் பண்ணுது இந்த சமூகம். பொண்ணு வந்து மயக்கிடுவாங்க. பொண்ணுங்க நாடக காதல் பண்ண மாட்டாங்க, மயக்கி அந்த பையனை கூட்டிட்டு வர்றது. இதுலயுமே ஒரு கேவலமான ஒரு ஜெண்டர் ரிலேட்டடா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, பையன் வந்து பொண்ணை இழுத்துன்னு போயிடுவான். பொண்ணு நடக்க முடியாதுல்ல, அதனால பையன் இழுத்துட்டு போயிடுவான். ஆனா வந்து பொண்ணு வந்து மயக்கிடுவா. எவ்வளவு 2 பேரும் வந்து என்ன இவன் இழுத்துட்டு போயிட்டான், இதெல்லாம் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் பாருங்க. இவனா அவளை இழுத்துட்டு போனோமா, ஏதாவது இதுல பண்ணி இழுத்துட்டு போறாங்களா தெரியல, இழுத்துட்டு போறாங்கன்னு சொல்லுவாங்க. இவன் வந்து மயக்கிட்டா,
இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து வெளியில எங்கன்னா சொன்னா சிரிப்பாங்க. ஒரு காதல இந்த சமூகம், இந்த தமிழ் சமூகமும் சரி, இந்திய சமூகமும் சரி இவ்வளவு கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி நீங்க பாக்குறீங்கன்னா, உங்ககிட்ட வந்து ஒரு பையனோ பொண்ணோ எனக்கு இவங்களை லவ் பண்றேன், எனக்கு இவங்க கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு எப்படி வந்து சொல்லுவாங்க? இந்த இந்த இவங்க விஷயத்திலே வந்து 16 வயசுல வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்றேன்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? அவங்க சொன்னாங்களா? யார் வந்து சொல்றாங்க? ஒரு லவ் பண்றவங்க ஹரிபரியா கல்யாணம் பண்ண வேண்டிய தேவை எங்க இருந்து வந்து சொல்லுங்க? ஒரு 18 வயசுலயே வச்சுக்கோ, எதுக்கு அவங்க வெயிட் பண்றாங்க? 18 வயசு ஆனதுமே கல்யாணம் பண்ணணும் எதுக்கு அவங்க ஹரிபரி பண்றாங்க? சில கேசஸ்லனா இவங்க அதுக்குள்ள அடுத்த பையனை பார்க்க ஆரம்பிச்சுறாங்களே, பாக்குறாங்க. அப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க. இன்னைக்கு போக்சோன்னு சொல்ற எல்லாரும் யோசிச்சுக்கோங்க. 18 வயசு முடிஞ்சு மறுநாள் அந்த பொண்ணு ஹரிபரியா ஒருத்தர் கல்யாணம் பண்ணுது அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பேரண்ட்ஸ். ஏன்னா நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு பையனை. சோ லவ் பண்ற பையன் கூட தான் ஒரு பொண்ணுக்கு வாழ முடியும். முன்ன பின்ன தெரியாத ஒருத்தவங்க கூட போய் கொடுத்ததுக்கு முடியாது. அது கேவலம், அதுதான் கேவலம். பிடிச்சவங்களோட வாழ்றதா நாகரிகம். நீங்க நாகரிகம் இல்லாம வாழ்றீங்கன்றதுக்காக எல்லாரையும் நாகரிகம் இல்லாம வாழ சொல்லாதீங்க. முதல்ல காதல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. அப்ப காதலே இல்லாம கல்யாணம் பண்ணி காதலே இல்லாம குழந்தை பெற்றவங்களுக்கு காதல்னா என்னன்னு தெரியாது. அப்ப அந்த காதலை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஏத்துக்க முடியல, அவங்களுக்கு புரியல. நமக்கு புரியாத ஒரு விஷயத்த நம்ம எதிர்ப்போம். சரிங்களா? அப்படிதான் இது நடந்துட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு எஸ்சி பொண்ணு ஒரு இடைநிலை சாதி கூட வந்து காதல்ல விழுந்துட்டா அப்படின்னா பெரும்பாலும் வந்து அதுல ஆணவ கொலைகள் நடக்குதுன்னா அது கம்மி தான். ஆனா அந்த பொண்ணை வந்து சாகுற வரைக்கும் ஒரு தலித் பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்துட்டான், கீழ் சாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான்னு குத்தி குத்தி காட்டுவாங்க. ஆனா வயசு வசாவா பாக்குறப்ப இதே ஒரு பொண்ணு வந்து ஆதிக்க சாதியோ இடைநிலை சாதியோ இருக்கானா, பையன் தலித்தா இல்ல எஸ்சியா இருக்க பட்சத்துல ஆணவ கொலைகள் கண்டிப்பா நடக்குது இல்லையா? இங்கேயுமே வந்து ஒரு ஆணாதிக்கம் தான் தெரியுது. இது என்னவா, இந்த மைண்ட் செட் என்னவா பாக்குறீங்க? நீங்களே சொன்ன மாதிரிதான் இது வந்து முழுக்க முழுக்க ஆணாதிக்கம். என்னன்னா அந்த பையன் ஆனார், அதாவது ஆண் வந்து ஒரு இடைநிலை சாதியில இருக்கும் பொழுது அவருக்கு அந்த சாய்ஸ், அந்த மேல் அப்படின்னும் போது அந்த சாய்ஸ் பண்றதுக்கு சூஸ் பண்றதுக்கான ரைட் வந்து வந்துருது. நீங்க என்ன கேட்கறது? என் இஷ்டம், அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, தடைகள் வரும், சண்டை வரும், ஏதோ ஒண்ணு. பட் எண்ட் ஆஃப் த டே அந்த ஆம்பளைங்கிறதுனால அவரோட வாய்ஸ், அவரோட இணை தேர்வை வந்து இந்த சமூகம் ஏதோ ஒரு வகையில ஏத்துக்குது. சரி என்னமோ பண்ணி தோலை அப்படின்னு விட்டுருது. ஆனா இதையே ஒரு பொண்ணு பண்ணும்போது பொண்ணு வந்து அவங்களோட நாய்க்குட்டி மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி. என மீறி எப்படி நீ கேட்டை தாண்டுவேன்? உன்னை கொண்டுடுவேன். கேட்டுக்குள்ள இருக்கதான் உன்னை வளர்க்குறேன், கேட்டை தாண்ட உன்னை வளர்க்கல. நீ ஒரு பொண்ணு, நீ வந்து உனக்கு வந்து உனக்கு வந்து இணை தேர்வு நீ பண்ணிடுவியா? அப்போ உனக்கு அதுக்கெல்லாம் ரைட்ஸ் கிடையாது. நான் வளர்ப்பேன், நான் வந்து உனக்கு கட்டி கொடுப்பேன், நான் தான் உன் குழந்தையும் நான் தான் கட்டி கொடுப்பேன். உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. உனக்கு பேர் கூட வைக்க முடியாது. சோ அந்த மாதிரி ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஆணாதிக்க சிந்தனையில நீ சாய்ஸ் உண்டு கிடையாது. முடிவெடுக்கும் தகுதி ஓகேவா? முடிவெடுக்கும் தகுதி ஒரு பெண்ணுக்கு கிடையாது. ஆணவ கொலைக்கு தூண்டுதல் என்னவா இருக்குன்னு பார்த்தா சாதிதான் அதுல பெரிய ரோல் பிளே பண்ணுது. அதை தாண்டி வேற என்னென்ன இருக்கு? ஆணவ கொலைகள் நிறைய இருக்கு. ஒண்ணு வந்து சாதி, நீங்க சொன்ன மாதிரி இந்த சாதி ரிலேட்டடா இருக்கும். ரெண்டாவது பாலினம் சார்ந்து. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உமன் வந்து என்ன பண்ணாலும் ஆணவ கொலை பண்ணலாம். குடும்ப கௌரவம், குடும்ப ஹானர் வந்து ஒரு பெண்ணுடைய அவருடைய அந்த கர்ப்பப்பையில தான் இருக்கு. அதுக்குள்ளதான் அவங்களுக்கு ஹானர் இருக்கு. சோ அந்த ஹானர் வந்து வெளியே போகும்போது தான் இவங்களுக்கு பிரச்சனை. அப்போ இது வெறும் சாதி மட்டும் கிடையாது. சாதியான கொலை நமக்கு பெரிய ப்ராப்ளம். இது வந்து ஒரு சோசியல் எவில். நம்ம அதனால அதை கண்டிப்பா ஒழிக்கணும் நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயமும், சாதியில் மட்டும் ஆணவ கொலை கிடையாது, பெண் அப்படிங்கிற பாலினத்திலேயே ஆணவ கொலை தான். நீ எனக்கு எதிரா நீ வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிற, இல்ல நீ வந்து கல்யாணம் டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்க, எல்லாத்துக்கும் கொலை பண்ணுவோம். நீ வந்து என் பேச்ச கேட்காம நீ வந்து வேற ஊருக்கு போயிட்ட, கொலை பண்ணுவோம். சோ இந்த ஆணவம் அப்படிங்கிறது என் பேச்ச மீறி நீ செயல்பட்டா, என் குடும்ப கௌரவத்தை நீ கொலைச்சிட்டா, நான் உன்னை கொலை பண்ணுவேன். சோ இந்த கலப்பு திருமணம், சாதி மறுப்பு திருமணங்களுக்கெல்லாம் கல்வி ரீதியாவும் அரசியல் ரீதியாவும் எப்படி அவேர்னஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? சாதி மறுப்பு திருமணங்கள் குறித்து அல்லது சாதி இடஒதுக்கீடு குறித்து பள்ளிகள் வந்து கொண்டு வரணும். சோ இங்க சாதி வந்து எங்க இருந்து ஈஸியா பரவுது இல்ல வளருது மக்கள்கிட்ட அப்படின்னா ஃப்ரம் த சைல்ட்ஹுட்.
இவங்க கூட பேசாது, அந்த பையன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காது அப்படின்றது. சாதி கயிறுகள் பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். சாதி கயிறுகள் கட்டக்கூடாது, சாதி அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி எந்த விதமான டீம்ஸ் அப் பண்ணக்கூடாது. ஸ்கூல்ஸ்ல இப்போ கிரிக்கெட்டா நீங்களாம் ஒரு டீம்னா அவங்கெல்லாம் ஒரு கம்யூனிட்டியா இருக்கக்கூடாது. இந்த விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். டீச்சர்ஸ்க்கு காஸ்ட் சென்சிட்டிவிட்டி பத்தி நம்ம நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்களுக்கே சாதிய மனநிலை இருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் கொஞ்சம் முன்னாடிலாம் வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, இல்ல ஸ்கூல்ஸ்ல வந்து ஏதாவது செலிப்ரேஷன்ஸ் நடக்குதுன்னா நீ வந்து தோரணம் கட்டு, நீ வந்து பெருக்கு, நீ வந்து பாத்ரூம் கழுவுன்னு சொல்ற விஷயங்கள்லயே சாதிய ரீதியா தான் பிள்ளைங்களை வேலை வாங்குறாங்க. டிஃபன் பாக்ஸ் கழுவிட்டு வர்றது, எந்தெந்த வேலையை யார் செய்யணும்ன்றதுல அந்த டீச்சர்ஸ்க்கே வந்து அந்த மாதிரி ஒரு சாதிய மனநிலை இருக்குங்கிறத நம்ம பல நேரங்கள்ல பார்த்துருக்கோம். அதே போல ஸ்கூல்ஸ்லயே வந்து இவங்க சமைச்சா நான் சாப்பிட மாட்டேன், இந்த சத்துணவுக்காரவங்க சமைச்சு ஏன் பசங்க சாப்பிடக்கூடாது, இப்படி எல்லாமும் ஸ்கூல்ஸ்ல இருந்து நமக்கு ஆழமா இருக்கு. அப்போ நிச்சயமா பள்ளி கல்வித்துறை சாதி ஒழிப்பிற்காக தனியான ஒரு செஷன் எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லா ஸ்கூல்லையும் கண்டிப்பா நிச்சயமா பண்ணியே ஆகணும். ஏன்னா கல்விங்கிறது நம்ம மனித மனங்களை மேம்படுத்துவது. மியர் எஜுகேஷன் வந்து படிச்சு மனப்பாட கல்வி கிடையாது. மனிதர்களை மதிக்கிறது. தமிழ்நாட்டுல சாதி அப்படிங்கிறது இவ்வளவு மோசமா வேரூன்றி இருக்குன்னா அந்த வேரை அறுக்கிற வேலையை கல்விதான் பண்ணணும். அப்ப பள்ளி கல்வித்துறை மாணவர்களிடையே சாதி ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு, அதே போல சாதி மறுப்பு திருமணங்கள் குறித்தும், அதே போல இப்போ இடஒதுக்கீடு, குறிப்பா சமூக நீதி பத்தி இடஒதுக்கீடு பத்தி புரிதலை கொண்டு வரணும். இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு, ஜென்சி கிட்ஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் வேணான்னு சொல்றது ஒரு ஃபேஷனா ட்ரெண்டா பண்ணிட்டு இருக்காங்க. we are against ரிசர்வேஷன் வந்து ஒரு இன்ஜஸ்டிஸ். இத வந்து ரிசர்வேஷன்னா என்ன, அதுக்கு எவ்வளவு போராட்டங்கள், தமிழ்நாட்டோட பாரம்பரியம் என்ன, அதுக்குன்னு ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் லெகசி இருக்கு. இதையெல்லாம் குழந்தைங்களுக்கு எஜுகேட் பண்ணணும் முதல்ல. அண்ட் தென் இந்த SCST ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க, எங்கெல்லாம் வந்து காஸ்ட் அட்ராசிட்டிஸ் இருக்கிற ஏரியா அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒர்க் ஷாப்ஸ், டிராமா, பிளே, இதன் மூலமா அவேர்னஸ் மூலமா மக்கள் கிட்ட ஜாதி ஒழிப்பை பத்தின எஜுகேஷனை அவேர்னஸ் கொண்டு போகணும். அது வந்து இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஸ்டேட்னு சொல்றாங்க. ஸோ கல்லூரிகள்ல, பொதுமக்கள்கிட்ட வீதி நாடகங்கள், இதன் மூலமா அரசு நிஜமாவே இன்டென்ஷனோட ஜாதி ஒழியணும், நாட் ஃபார் நேம் சேக், ஜாதி ஒழியணும்னு கரெக்டான டீமை செலக்ட் பண்ணி கரெக்டான ஒரு ஒர்க் அவுட் பண்ணி ஜாதியை அதோட அடி வேர்ல இருந்து நாம ஜாதியை உழுக்கலைன்னா இது எல்லாமே நமக்கு வந்து தொடரும். எல்லாமே ஒரு நேம் சேக்குக்காக பேசுறது மாதிரி தான் இருக்கும். இன்னும் ஒரு கேள்வி, இது நான் தெரிஞ்சுக்க கேட்குறேன். காஸ்ட் பேரை சொல்லி நடக்கிற ஒரு இழிவான செயல் தான் வந்து ஆணவ படுகொலைகள். அதை ஏன் ஹானர் கில்லிங் அப்படின்னு ஸ்டேட் பண்றாங்க? ஹானர் அப்படிங்கிறது முன்னாடி கௌரவ கொலைன்னு சொல்லி நம்ம தமிழ்ல சொன்னோம். இதுல கௌரவம் கிடையாதுன்னு சொல்லி தான் நம்ம ஆணவ படுகொலைன்னு சொல்லி நம்ம தமிழ் படுத்தி இருக்கோம். ஆனா இங்கிலீஷ்ல நம்ம ஸ்டில் நம்ம ஹானர் கில்லிங் தான் சொல்றோம். அதையும் நம்ம ரீநேம் பண்ணணும். சில இடங்கள்ல அதை பண்றாங்க, பட் அஃபிஷியலா நம்ம வந்து அதை பெருசா அதை நம்ம ப்ரொபகேண்டா பண்றது இல்லை. ஹானர் கில்லிங் தான் ஈஸியா எல்லாருக்கும் தெரியுதுங்கிறதால நம்ம அதை ஸ்டேட் பண்றோமே தவிர தமிழ்ல அதுக்கு ஆணவ படுகொலை அப்படின்னு இருக்கு. அது ஹானர் ஏன் அப்படின்னா, ஹானர்ன்ற பேரை தானே கொள்றீங்க, உன்னால என் கௌரவம் போச்சு, உன்னால என் மானம் போச்சு, உன்னால வந்து நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன் நம்ம ஜாதி ஜனங்க முன்னாடி அப்படின்றதுனால அந்த ஹானர், கௌரவம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு. தொடர் ஆணவ படுகொலைக்கு எதிராக எந்த மாதிரியான சட்டங்கள் கொண்டு வரணும்ன்றீங்க? ஆணவ படுகொலைக்கு எதிராக ஆல்ரெடி டிராஃப்ட் பண்ண பில்ஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி எவிடன்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அவங்களே வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் சொல்லியிருக்காங்க. கடந்த 2 மாதங்கள் மட்டும் ஒரு 9 ஆணவ கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு பில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பில்ஸ் ரெடி பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. நீங்க ரிவ்யூ பண்ணி நீங்க வந்து ப்ராப்பரா அதை சட்டமாக்குறது மட்டும்தான் வேலை. அதை ஏன் பண்ண மாட்டீங்கன்றதுதான் கேள்வி. அதுல வந்து ஹானர், இந்த மாதிரி வந்து ஹானர் கிரைம்ஸ் தான் என்ன, எதெல்லாம் ஹானர் கிரைம்ஸ்ல ஒரு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அது வந்து தற்கொலை அதை வந்து நீங்க ஹானர் கில்லிங்கா நீங்க கொண்டு வரக்கூடாது, இந்த விஷயங்கள். அதனாலதான் ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் வேணுங்கிறது. ஸ்பெஷல் ஆக்ட் இல்லாததுனாலதான் இது தற்கொலைன்னு சொல்றாங்க. ஸ்பெஷல் ஆக்ட் வந்துச்சுன்னா இட்ஸ் an offense. எப்படி தற்கொலை பண்ணாங்க? அப்போ அந்த ஆக்ட் வந்து டிஃபைன் பண்ணும், இது தற்கொலை, இது வந்து இதுவும் ஒரு ஹானர் கிரைம் தான். இன்டிமிடேட் பண்றது, வயலன்ஸுக்கு உள்ளாக்குறது, பயமுறுத்துறது, அப்புறம் வந்து பின்னாடி ஃபாலோ பண்றது, இந்த மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஃபேமிலியை மிரட்டுறது, எல்லாமே ஹானர் கிரைம்ஸ்குள்ள வரும். அப்படின்றதுக்கு சட்டம் இல்லை, சட்டம் வேணும். ஏன்னா ஹானர் கிரைம் இஸ் அ கலெக்டிவ் கான்ஷியஸ்ல இருந்து வர்றதுதான் ஹானர் கில்லிங்.
அது வந்து ஒரு மனிதரோட தனிப்பட்ட வெஞ்சன்ஸ் கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இதுல வந்து இன்னும் தெளிவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாதிக்கப்பட்டவங்களை எப்படி நடத்தணும், பாதிக்கப்பட்ட குடும்பங்களை எப்படி நடத்தணும், அப்புறம் அந்த பாதிப்பை ஏற்படுத்தினவங்களுக்கு எப்படி நம்ம புரிய வைக்கணும், இந்த விஷயங்களுமே அதுக்கான ஸ்பெஷல் ஆபீசர்ஸ், ஸ்பெஷல் கோர்ட்ஸ், இது எல்லாத்தையுமே இன்னும் கிளியரா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலதான் நம்ம சொல்றோம் இங்க வந்து தனி சிறப்பு சட்டம், ஸ்பெஷல் ஆக்ட் அகெயின்ஸ்ட் ஹானர் கில்லிங் வேணும் அப்படின்னு சொல்லி. ஓகே தோழர், இன்டர்வியூட இறுதிக்கு வந்துட்டோம் நம்ம. தேங்க்யூ ஸோ மச், டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க. நிறைய இன்ஃபர்மேட்டிவான, நிறைய சட்ட ரீதியான நிறைய விஷயங்கள் பேசணும். சமூகத்துக்கு எதிரான கேள்விகளையும் கோபங்களையும் வெளிப்படுத்திருக்கோம். இது மூலியமா ஏதாச்சும் மாற்றம் வரும் நம்புறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ ஸோ மச்.